இந்த ஸ்வீட்டான காரமான புளிப்பான ப்ளம் ஜாம், அதாவது ப்ளம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊட்டி ஆப்பிள் தான் ப்ளம்னு சொல்கிறோம். எங்கள் காலேஜோட கார்டனில் வந்து ப்ளம் மரம் இருக்குங்க. இந்த ஒரு மரம் தான் இருக்குது ப்ளம்து. ஸோ நான் எப்பயுமே இது வந்து காய்க்குதா அப்படின்ட்டு இது மேலே ஒரு கன்று இருக்கும் இந்த மரத்து மேலே. அதான் இந்த தடவை காய்ச்சிருந்தது. சரி அறுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அறுத்துட்டு வந்து ஒரு 2 நாள் விட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேங்க. பட் பயங்கர புளிப்பாக இருந்தது. சரி இவ்வளோ பழத்தை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இந்த ஜாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தாங்க இந்த ரெசிபி நான் கண்டுபிடிச்சேன். எப்பயுமே ரொம்ப புளிப்பாக இருக்கிறது வந்து வெறும் ஸ்வீட் ஜாமாக பண்ண முடியாதுங்க. அதனால தான் இந்த ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த ஸ்பைஸோட டச் கொடுக்கும்போது இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக வருங்க. அதாவது நீங்கள் வந்து சின்ன வயசில் இந்த எலுந்தப்பழம் ஜாம்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளம்ஸை வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு அதில் இருக்க அந்த சீட்ஸ், அதாவது அதோட கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த ப்ளம்மோட ஃப்ளஷ் மட்டும் நம்மளுக்கு வேணும். அதோட ஜூஸும் ஃப்ளஷும். ப்ளம்ஸ் ஏன் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விட்டமின் சி, அயன் சத்தெல்லாம் இருக்குங்க. கூடவே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் ரத்தத்துக்கும் உதவுது, உங்கள் ஸ்கின்னுக்கு உதவுது, உங்கள் ஹேருக்கு உதவுது. கூடவே கேன்சர் அந்த மாதிரி நோயை வந்து தவிர்க்குங்க. ஏன்னா இதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் பொருளை சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து இந்த கேன்சர் காஸ் பண்ணுற இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பொருள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. பட் சம்டைம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது, ஏன்னா சீசன் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கிளறும் போது நல்லா கொதிச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்ட அப்புறம் இப்போ திக்னஸ் வரும் இல்லையா, நீங்கள் அந்த டைமில் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டே நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதை ஆல்டர் பண்ண முடியாது. அதனால இதை நல்லா சுண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் தேவைன்ற அளவுக்கு உப்பும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். நான் ஏன் இதில் நிறையா உப்பு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு அதிகமாக போட்ட ஒரு பொருளில் ஸ்வீட்டை வந்து தேவைன்றதை விட கம்மியாக போட்டாலே அந்த ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ எப்பயுமே உப்பு போட்டால் ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் வந்து இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருப்பேன். பட் ஒருவேளை நான் உப்பு சேர்க்காமல் இருந்திருந்தால் ஒரு 4 கப் சுகர் சேர்த்துருந்தாலையும் அது பற்றி இருக்காதுங்க, அதாவது போதுமாக இருந்திருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சிங்கன்னா சப்பாத்தி கூடையோ இல்லை பிரெட் கூடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட விடுங்க, இப்போ சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிடலாம். அதுவும் ஒரு விதமான நம்ம உடம்புக்கு நியூட்ரிஷன்ஸ் சேர்த்துக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ரெசிபீஸ் குழந்தைங்க இல்லை பெரியவங்க இல்லை எந்த ஒரு ஏஜில் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, பட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 1% தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீதி 99% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ பண்ணிடுங்க.